எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வால்யூம் 3ல் ஃபஸ்ட் லெசன், அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசன் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதிலேருந்து ஒரு முக்கியமான 50 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, இந்திய அரசியலமைப்பு என்ற ஒரு கொள்கை வந்து முதலாக வந்து எந்த நாட்டில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தான் முதல்ல தோன்றியது. செகண்ட் கொஸ்டின், அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9. இந்திய அரசியல் சபையின் தற்காலிக தலைவர் யார்? டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26. பிரேம் பிகாரி என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பாணியில் கைப்பட எழுதப்பட்டது? இத்தாலி. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்கிற 3 புதிய சொற்கள் வந்து சேர்க்கப்பட்டது? 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்து இந்த 3 வார்த்தைகளும் வந்து சேர்க்கப்பட்டது. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் சொல். குடியுரிமை எத்தனை வழிகளில் வந்து பெற முடியும்? 5. இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் பகுதி எது? பகுதி 3. சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமையா அல்லது சட்ட உரிமையா? சட்ட உரிமை. அது 300A. அடிப்படை உரிமை அப்படிங்கிறதுலேருந்து சொத்துரிமை அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் எது? அது குடிமக்களோட அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய எழுதப்பட்ட முதல் ஆவணம் எது? முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமை பட்டயம் தான் வந்து முதல் எழுதப்பட்ட ஆவணமாக சொல்கிறாங்க. இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் PR அம்பேத்கர் அவர்கள் எந்த சட்டப்பிரிவை கூறுகிறார்? விதி 32. புதுமையான சிறப்பு அம்சம் என PR அம்பேத்கர் எதனை விவரிக்கிறார்? அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டு அரசியல் அமைப்போட தாக்கத்தால் சேர்க்கப்பட்டது? சோவியத் யூனியன். தற்சமயம் உள்ள அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை எத்தனை? 11. கல்வி என்பது எந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது? பொது பட்டியல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின். கல்வி என்பது வந்து பொது பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. அது மாநில பட்டியலேருந்து வந்து பொது பட்டியலுக்கு வந்து மாற்றிட்டாங்க. 86வது அரசியல் அமைப்பு திருத்தச் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2002. முதலாவது மொழி குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? 1955. மொழிகள் அரசியல் அமைப்பின் எத்தனையாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது?
அட்டவணை 8. மாநில அவசர நிலைக்கான சட்டப்பிரிவு என்ன? விதி 356. எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முதலாக நடைமுறைப்படுத்தப்பட்டது? பஞ்சாப். அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி தெரிவிக்கும் விதி என்ன? விதி 368. சிறிய அரசியலமைப்பு என எவற்றை கூறுவோம்? 42வது சட்டத்திருத்தம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளோ? 389. இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். சுதந்திரம், சமத்துவம், சகோதர தத்துவம் என்ற 3 வாசகம் எந்த புரட்சியின் பொழுது முழங்கப்பட்டது? பிரெஞ்சு புரட்சியின் பொழுது. மொத்த அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை 6. ஸ்டார்டிங்கில் 7 இருந்தது. சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு பிறகு 300A சாதாரண உரிமையாக மாற்றப்பட்டிருக்கு. எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவரால் தடை செய்ய முடியாது? விதி 20 மற்றும் 21. அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு எந்த அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது? அயர்லாந்து நாடு. 30வது கொஸ்டின். நீதிமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாதது அடிப்படை உரிமைகள் அல்லது அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடு. இது 2ல் எந்த உரிமைகள் சட்டமன்றத்தால் கட்டாயப்படுத்த முடியாது? அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடு. மாநில பட்டியலில் இருக்கும் துறைகள் எத்தனை? 61. பி.வி. ராஜமன்னார் தலைமையிலான குழு எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? 1969. எந்த ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வாய்ப்பினை ஏற்படுத்த தீர்மானித்தது? 2004. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த பகுதியில் தரப்பட்டுள்ளது? பகுதி 20. விதி 368. அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3. அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைகள் சட்டப்பிரிவு. விதி 32. எத்தனை வகையான நீதி பேராணைகள் உள்ளது? 5. வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பு விதி என்ன? விதி 21. சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதன் நோக்கம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இந்திய அரசியல் அமைப்பின் எத்தனையாவது அட்டவணை பட்டியலை பற்றி கூறுகிறது? அட்டவணை 7. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? 1976. சர்க்காரியா குழு எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? முக்கியமான கொஸ்டின். 1983.
சர்க்காரியா குழுவின் பரிந்துரைகள் மொத்தம் எத்தனை? 247. எந்த ஆண்டு மாநிலங்களுக்கு இடையான குழு அமைக்கப்பட்டது? 1990. அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின் வகைகள், அது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோட வகைகள் எத்தனை? 3. விதி 368 சொல்லுவாங்க, பகுதி 20 இருக்கு. முதல் அரசியலமைப்பு சீர்திருத்த குழு எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2000ஆம் ஆண்டு. 47வது கொஸ்டின், எம் புஞ்ச் தலைமையில் எந்த ஆண்டு ஆணையம் அமைக்கப்பட்டது? 2007. மாநிலங்களுக்கு இடையான குழு எந்த குழுவின் பரிந்துரையின்படி அமைக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மாநிலங்களுக்கு இடையான குழு அப்படிங்கிறது எந்த குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது? சர்க்காரியா குழு. அரசியல் அமைப்பின் திறவுகோல் என்று குறிப்பிடுவது எது? அரசியல் அமைப்போட திறவுகோல் அப்படின்னு சொல்கிறது எது? முகவுரை. எதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது? ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்போட முகவுரை அப்படிங்கிறது அமைந்திருக்கு. அடுத்தது, தற்பொழுது சொத்துரிமை எந்த பிரிவில் உள்ளது? 300A உள்ளது. ஸோ 50 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.